சேனல் நண்பர்களே, எனக்கும் இறைவனுக்கும். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வல்லாரக்கீரையை பார்த்துருக்குறோம். இது கையில் வச்சிருக்கிறது நம்ம நாட்டு வல்லாரை கிடையாது. இது வந்து மலை வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இலை வந்து தடிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இலை தடிப்பாக இருக்கும். வல்லாரை வந்து மூளை ஷேப்பில் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, மூளையோட மடல்கள் மாதிரி இருக்கும். இது ஆனால் அப்படி இல்லை. இது ஆனால் கிடைக்காத என்ன சொல்லுவாங்க, இழுப்பப்பூ இல்லை, சர்க்கரை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சம்பா இழுப்பப்பூ மாதிரி நாம் இதை பயன்படுத்திக்க வேண்டியது தான். வல்லாரையுடைய மருத்துவ குணங்கள் இதில் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மலை வல்லாரன்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் வல்லாரை அப்படி பல பேர் இருக்குது. இந்த வல்லாரைக்கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக இது எதுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஞாபக சக்திக்கு, நினைவாற்றலுக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம பொதுவாக பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக பொதிஞ்சு கிடக்குது. வல்லாரை பற்றிய ஆராய்ச்சி நம்ம நாட்டில் முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்கள் இதை ஞான சரஸ்வதி அப்படின்ற பேர்லையும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சீமர்னு சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு, அதாவது வயசாயிடும், 50-60 வயசுலேயே தன்னுடைய பிள்ளைகளையே அடையாளம் தெரியாது, தன்னுடைய குழந்தைகளையே அடையாளம் தெரியாது. அவங்களுக்கு பழைய சம்பவங்களை மறந்து போயிடுவாங்க. காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்றதே அவங்களால நினைவுபடுத்தி சொல்ல முடியாது. சும்மா ஒரு குத்து மதிப்பாக எப்படியா இருந்தாலும் இந்தியா முழுக்க வரும் இட்லி தானே, அதனால் இட்லின்னு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்கிறேன். அதனால் உணவு என்ன சாப்பிட்டோன்றது பேர் மறந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் இருக்கும், தற்போது நடந்த விஷயங்கள் மறந்து போகும். இந்த அல்சீமர் நோய்க்கு ஒரே ஒரு நெல்லிக்காய், வல்லாரை நம்ம தேவையான அளவு, குறிப்பாக நான் திரிகடி பிரமாணம்னு ஒரு அளவு முறை சொல்கிறோம். கட்டவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரலால் எடுக்கிறதுக்கு பேர் தான் திரிகடி பிரமாணம். அவங்களுடைய அளவு முறை இதுதான். நம்ம கையால் 3 விரலால் எடுத்துக்கிறது. எடுத்து அந்த வல்லாரையை மிக்சியில், இந்த திரிகடி பிரமாணம் வல்லாரை எடுத்து ஒரு பாதி நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் அடித்து மறதி நோய் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிடலாம். நெல்லிக்காயில் ஆன்டி ஏஜிங்னு சொல்லக்கூடிய முதுமையை தள்ளி போடக்கூடிய அந்த ஆல்கலாய்டுகள் நெல்லிக்காயிலையும் வல்லாரையிலும் இருக்குது. ஆனால் நினைவாற்றலுக்காக இதை நம்ம தொடர்ந்து எடுக்கலாம். குறிப்பாக ஆட்டிசம் குழந்தைகள், மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அஸ்வகந்தா வல்லாரை இரண்டோட சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுடைய மூளை வளர்ச்சி, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், ஐக்யூன்னு சொல்லக்கூடிய அந்த தனித்திறன் அவங்களுக்கு அதிகப்படுத்தும். அதனால் இன்னைக்கு நம்மளோட மெய்ஞான குடிலுக்கு வல்லாரைக்கீரையை கவியரசு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. இதை துவையல் அரைச்சி சாப்பிடலாம், மசிச்சு சாப்பிடலாம், டீ மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிடலாம். நிறைய கிடைச்சதுன்னா நேரில் காய வச்சு சூரணமாகவும் சாப்பிடலாம். எந்த வகையில் வேணாலும் இந்த வல்லாரைக்கீரையை கிடைக்கும் பொழுது பயன்படுத்திங்க. இது வந்து நாட்டு வல்லாரை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நாட்டு வல்லாரைக்கீரையில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போதே ஒரு கசப்பும் கேரட் சுவையும் ஒரு இனிப்பும் கலந்த மாதிரி வரும். இதில் அந்த மாதிரி இருக்காது, சுவையிலே மாறுபாடு இருக்கும். அதனால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஆட்டிசம், ஹைப்ராட்டிக் குழந்தைகளுக்கெல்லாம் வல்லாரை, அஸ்வகந்தா, மறதி நோயுடையவர்களுக்கு, அல்சீமர் நோயுடையவருக்கு நெல்லிக்காய், வல்லாரை இதை சேர்த்து உணவில் எந்த வகையில் வேணாலும் சூரணித்தாவது, பச்சையாவது, கறி செய்தாவது, கூட்டு செய்தாவது, எந்த வகையிலாவது கொடுத்துட்டு வந்தால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உணவே மருந்து, மருந்தே உணவு. நன்றி.